உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்லை ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்கல்ல, அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வேணும்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்களே. அடம் பிடிச்சா கிண்டர் ஜாய் வாங்கி கொடுக்கலாமா, புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாமான்னா கண்டிப்பாக அடம் பிடிச்சா வாங்கி கொடுக்கக்கூடாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை எனக்கு கிண்டர் ஜாய் வேணும்னு ஷாப்பில் அடம் பிடிச்சா அழுகுதுன்னா, நீ இன்னைக்கு அடம் பிடிச்சு அழுகிற, உன்னோட பிஹேவியர் சரியில்லை, இப்போ வாங்கி கொடுக்க முடியாது, அழுதுட்டு போகுதுன்னா வாங்கி கொடுக்காம கூட்டிகிட்டு வந்துடுங்க. அப்போ இது நீங்கள் ஒரு 3-4 டைம்ஸ் பண்ணுறப்ப அந்த குழந்தை கற்றுக்கும், நான் அடம் பிடிச்சால தான் எனக்கு கிடைக்காதுன்னு. அப்போது நார்மலான டைமில் ஓகே எனக்கு 1 மந்த் ஆகிடுச்சுல, எனக்கு வாங்கி கொடுங்கன்னா ஓகே வாங்கி கொடுக்கலாம். ஸோ அடம் பிடிச்சா எதுவும் கிடைக்குங்கிற கான்செப்டை உங்கள் குழந்தைகளுக்கு வளர விடாதீங்க. அதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சின்ன வயசில் கிண்டர் ஜாயும் ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுக்குறீங்க. பட் அதுவே டீனேஜர்ஸ் ஆனோடனே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு காஸ்ட்லி ஃபோன் வேணும், இல்லை பைக் வேணும், இல்லை இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்னை 20 lakhs 50 lakhs போட்டு சேர்த்து விடு, இல்லை எனக்கு பெரிய வீடு வேணும்னு சண்டை போடுற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதுவே ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிட்டா நான் சொன்ன மாதிரி தான் நீ கேட்கணுன்னு பார்ட்னரோட சண்டை போடுறாங்க. பேரண்ட்ஸை அடிக்கிறாங்க, வீட்டில் பொருளை உடைக்கிறாங்க, டிவி ரிமோட் உடைக்கிறது, கபோர்ட்லேருந்து ட்ரெஸ்ஸை தூக்கி போடுறது, கத்துறது, இல்லை கத்தி தூக்கிட்டு நான் சூசைட் பண்ணிப்பேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு நிறைய த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட குழந்தை பின்னாடி டீனேஜர் ஆனாலும் அடல்ட் ஆனாலும் கரெக்டாக பிஹேவ் பண்ணணும்னா இந்த அடமன்சி என்கரேஜ் பண்ணாதீங்க. கேர்ஃபுல்லாக இருங்க.